உயிரிழந்த குடும்பத்தரை மாமல்லபுரத்துக்கு அழைச்சு ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி நடத்திருக்கிறார் விஜய். காலைல என் உணர்ந்து கதறி அழுவணும், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், உங்களோட இழப்புக்கு நாங்க காரணம் தான் அப்படின்றது தானே அதனுடைய அர்த்தம். என்ன பண்ணீங்க, என்ன பேசுறீங்க, ஏதோ கையெழுத்தெல்லாம் பெற்றதா சொல்றாங்க, எதுக்கு? இந்த சந்திப்பு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு விசாரணைக்கான ஒரு ஏற்பாடுகள் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சாட்சிகளை வந்துட்டு ஏற்பாடு பண்றது, இல்லாட்டி சாட்சிகளை கலைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். இந்த கரூருக்கு போறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அவரு கரூர் போறதுக்கு ஒண்ணும் இல்ல, கேள்வி கேட்பான்ல வரவன். நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அவருக்கு அங்க போனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. அப்படி என்ன கரூர்ல இருக்கு? இல்ல என்ன உயிருக்கு ஆபத்து? எல்லாமே செட்டிங் தாங்க. அங்க என்ன நடந்தது பை ஃபேக்ட்ஸ், அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா விஜய் தான் முதல் குற்றவாளி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார்? இவங்க என்ன செய்ய போறாங்க, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், அது விஜயை பொறுத்து தான் பார்க்கலாம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், நிறைய எதிர்பார்ப்பு, அவர் போய் மக்களை சந்திக்கல அப்படின்னு நம்ம நிறைய முறை பேசியிருந்தோம். இந்த பெரும் துயரம், உயிரிழந்த குடும்பத்தரை மாமல்லபுரத்துக்கு அழைச்சு ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் விஜய். பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. நானே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, நீங்க அங்க போகாது இருக்கிறது கூட நல்லதுதான். அங்கே போயிட்டு கூட்டத்தை கூட்டி அதனால் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அப்புறம் அதுக்கு மறுபடியும் இது தமிழக அரசை குறை சொல்லி அப்புறம் போலீஸ் மேலே குற்றம் சொல்லி இப்படிலாம் போகிறத விட நீங்கள் தான் உங்களுக்கு எப்போதும் நீங்கள் கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணுவீங்களே, அதே மாதிரி கூப்பிட்டு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க தான் அப்படி திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னோம்னா, இப்படி செய்யறத அவங்க திட்டமிட்டுட்டாங்க. இப்படி செய்யறதுக்கு தோதா சூழலை ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் அந்த காவல்துறைகிட்ட பர்மிஷன் கேட்டது. காவல்துறை எப்போ பர்மிஷன் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான கண்டிஷனை இவங்க போடுறாங்க. 1 கிலோமீட்டருக்கு யாரும் வரக்கூடாது, அவருடைய வாகனத்தை யாரும் முந்தி போகக்கூடாது, எந்த வாகனமும் எதிரில் வந்திருக்கக்கூடாது, எந்த பத்திரிகையாளர்களும் எங்களை அண்டக்கூடாது, எந்த கட்சிகளை தொற்றக்கூடாது, இப்படி எல்லாம் இவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் போலீஸ் எங்கேயாவது ஒத்துக்குமா? இவர் யார் 1 கிலோமீட்டர் கிரீன் காரிடார்லாம் கொடுக்கறதுக்கு? இவர் யார் இவர்? அப்போ தெரிஞ்ச ஏன் செய்கிறாங்கன்னா, இப்படிலாம் சொன்னாங்க தரமாட்டாங்க. இதே காரணம் காட்டி நம்ம அவங்கள இங்கே கூட்டுடலாம். எப்பொழுதுமே அது அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட ஐடியா என்னன்னா, பரந்தூருக்கு போகிறதுக்கு கூட இப்படி சொன்னாங்களா, அவங்களுக்கு கூட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இவங்க என்னன்னா, விஜய் அவரோட ஈஸியாக சாதாரணமாக வெளில வந்துட மாட்டார். அவர் அந்த மாதிரி ஒரு இது ஸ்டார், அப்படியே ஒரு ஸ்டார். அவர் அப்படியே ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே மினுக்கினே இருப்பார். இங்கேருந்து பார்த்து அதை கும்பிடுறாங்கல்ல, அருந்ததி பார்த்து ஆமி மிதித்து அருந்ததி பார்த்துன்ற மாதிரி இந்த நாட்டில் அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டாராக ஒரு இன்கல்கேட் பண்ணுறாங்க. அதான் கல்ட்டு. இப்படி ஒருத்தரை என்ன பண்ணுறது அப்படின்னோம்னா, எட்ட முடியாத உயரத்தில் மின்னி கொண்டு இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் அரசியல் வானில் இப்படிலாம் சொல்லிட்டு அப்படி காட்டுறது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிப்பார், தனியாக பேசுவார், மேடை ஃபுல்லாக பெருசாக இருக்கும், அவர் மட்டுமே அப்படியே வளர்த்துவார். இது எல்லாம் என்னென்னா கல்ட்டு. அவங்க ஏற்பாடு பண்ணதெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. விஜயோட சம்மந்தப்பட்டவங்க இதெல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் ஒரு கல்ட்டு, அவர் சொன்னார்னு எது வேணாலும் செய்வாங்க. ஆனால் அவர் யாரையும் பார்த்து ஒழுக்கமாக இருங்க, பாத்திரமா இருங்க, முன்னாடி தள்ளாதீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் அப்படியே வருவார், அவர் பாட்டுக்கு அவர் பேசுவார், அறகுறையாக பேசுவார், தப்பு தகராறாக பேசுவார், மனிதர்ன்றதுக்கு மனிதர்ன்றார், கடல் அரிப்புக்கு மீன் அரிப்பும்பார், எதையோ பேசுவார். ஆனால் எல்லாம் பேசுவாங்க. ஏன் விஜய் சொன்னால் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்படியெல்லாம் கட்டமைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஐடியா தான் இது. இப்படி போட்டாங்கன்னா காவல்துறை பர்மிஷன் தர மாட்டாங்க, அப்புறம் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சிடலான்ட்டு அதுதான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குற்ற உணர்ச்சி எப்படி அவங்கள தள்ளி இருக்கணும்னா, விஜய் என்ன செஞ்சார், என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக இன்னும் தெரியல. தெரிஞ்ச மட்டும் என்னன்னா, ஒருத்தர் இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, எங்கள் காலில் விழுந்தார், கதறினார் அப்படின்ட்டு. ஏன் காலில் விடணும்? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை சந்திக்க முடியல, வருத்தப்படுறேன், உங்களை நேரில் சந்திக்க முடியல, கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதானே. காலில் ஏன் விழுந்து கதறி அழுவணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்போ இவங்களோட குற்ற உணர்ச்சி வேறு எங்கேயோ, உங்களோட இழப்புக்கு நாங்கள் காரணம் தான் அப்படின்றது தானே அதனுடைய அர்த்தம். அந்த குற்ற நெஞ்சு தானே உங்களை இது மாதிரி பேச வைக்குது. இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இவர் காலில் விடுறதுக்கோ மன்னிப்பு கேட்கறதுக்கோ எதுவுமே இல்லை. வருத்தப்படல, அங்கே வர முடியல, இங்கே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், அதுக்கு ஒன்றும் காலெல்லாம் விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன் விடுறாரு இவர்? அப்போ வேற ஒரு விடையை இவங்களை துன்புறுத்துது, அச்சுறுத்துது. அதனுடைய விளைவு தான் இந்த நடவடிக்கை. என்னென்னோ பண்ணியிருக்கிறான்றாங்க. எல்லாரும் கூப்பிட்டு வந்தீங்க, ஏன் ஒரு குடும்பத்தையும் ஒரு ரூமில் தங்க வச்சுட்டு ஒரு ரூமாக நீங்கள் போகிறீங்க? அவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒரு ஹாலில் எல்லாரும் எடுத்து உட்கார வச்சுட்டு
ஒட்டு மொத்தமாக அவங்கள நோக்கி உங்களுக்கு ஏற்பட்ட, ஏன்னா ஒன்றா தானே செத்து போனாங்க, உங்களோட துயரத்தை வந்துட்டு நான் என்னால் தாங்க முடியல, அதனால தான் வர முடியல. ரெண்டாவது விஷயம், அது மேற்பட்ட பல சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தும், அதனால தான் உங்களை நான் அழைச்சிருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கங்க, மற்றபடி அங்கே வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் கிடையாது, உங்களோட நான் எப்போ நிற்பேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களையும் அலோவ் பண்ணி அவங்களும் பின்னாடி இருந்துட்டு அப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் வந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு குடும்பம் தனித்தனியாக சந்திக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பேசுகிறீங்க, ஏதோ கையெழுத்தெல்லாம் பெற்றதா சொல்கிறாங்க. எதுக்கு? அவங்களாம் விசாரணை வளையத்துக்கு உட்பட்டவங்க தான். அவங்க சொல்ல போகிறாங்க பாதிப்புக்கு என்ன காரணன்றதை அவங்களாம் சொல்ல போகிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க? பெரிய கேள்வி எடுது இல்லையா? அவங்க தான் பதில் சொல்லணும். அப்ப இந்த சந்திப்பு நிகழ்வு அப்படிங்கிறதே ஒரு விசாரணைக்கான ஒரு ஏற்பாடுகள் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சாட்சிகளை வந்துட்டு ஏற்பாடு பண்றது, இல்லாட்டி சாட்சிகளை கலைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். இப்போ ஏன்னா தனித்தனியா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே பாதிப்பு தானங்க, ஒரு இடத்துல தானங்க, ஒரே சம்பவத்தில் தானங்க பாதிப்பு. ஏன் தனித்தனியா எடுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சு தனித்தனியா ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு வரணும்? ஒவ்வொருத்தரையும் தனியா ஒரு சந்திச்சு பேசணும்னு விருப்பப்பட்டிருக்கல. என்ன தெரியும் நீங்க சந்திச்சுட்டு பேச போறதுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? இழப்பு பெரியது, தனியா சந்திச்சோம்னா ஆறுதல் வந்து ஒரு இடத்துலயுமா நீங்க போயிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க? நான் உங்களை கேட்கறேன், நீங்க தான் விஜய், ஒரு இடமா போயிட்டு நீங்க அழுவீங்களா? ஒரு இடமா போயிட்டு காலில் விழுவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாதிப்புக்கு நான் தான் தனி மனிதனா காரணம் அப்படின்ற மாதிரி தானே அது அர்த்தமாகுது. அப்படியாது சொல்லுங்க, அப்படியாது எதுக்காக காலில் விழுந்தீங்க, எதுக்காக கதறி எழுதிங்க? அதான் என்னோட கேள்வி. என்னால் அங்கே வர முடியலைங்க, மன்னிச்சிருங்க, உங்களை இங்கே அழைச்சி சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், வந்துட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. அது 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு பண்ணுறீங்க. அப்போ காலில் விடுறதுக்கும் கதறி எழுதுறதுக்கும் என்ன விதமான அடிப்படை எங்கள் தேவை அங்கே இருக்குது? குற்ற உணர்ச்சி இருந்தது, ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்க. நான் சொல்கிறேன், இதை எப்படி மறுப்பீங்க? இந்த கரூருக்கு போகிறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? அதை அவர் தாங்க யோசிக்கணும், அவர் தான் சொல்லணும். அவர் கரூர் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்பான்ல வரவன், எதுக்கு அந்த இடத்த விட்டு போனேன்? போலீஸ்காரன் சொன்ன, போலீஸ்காரன் சொல்லட்டும், 6 சொல்லுவான் போலீஸ்காரன், அதெல்லாம் நீ கேட்டியா? எதுக்கு நீ அந்த இடத்த விட்டு போனேன்? அவருடைய கட்சிக்காரன் இந்த கேள்வி கேட்குறான்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுனால தான் அவர் இங்கே இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இப்போ இவர் அமைதியா இருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அவருக்கு அங்கே போனால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. அப்படி என்ன கரூரில் இருக்கு? இல்லை என்ன உயிருக்கு ஆபத்து சொல்லட்டும். எப்படி உயிருக்கு ஆபத்து? கரூருக்கு போனால் தான் உயிருக்கு ஆபத்தா? அப்பயே வந்துட்டு பனையூர்லேயே இருக்கிறவருக்கு வந்துட்டு நீங்கள் ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தீங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல என்ன நாகேந்திரன்? கரூருக்கு வந்தால் தான் அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு. அவங்க எங்கே வராங்கன்றது எனக்கு தெரியுது. அவங்களுடைய கீழ்த்தரமான புத்தியில் வேற என்ன வரும்? புரியுதுங்களா? கரூருக்கு போனால் தான் ஆபத்து, அப்புறம் எங்கேயும் ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தீங்க? அப்போ கரூருக்கு போனாலே ஆபத்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு அங்கே எல்லாம் இருந்துருக்கணும்ல ஃபுல்லாக. மேலும் இதெல்லாம் அப்படி துப்பாக்கி வச்சுக்கலாம். ஏன் ஏதாவது நடந்துச்சா விஜய்க்கு? விஜய்னால தான் மற்றவங்க 41 பேர் செத்து போனாங்க, விஜய்க்கு என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த விதமான அடிப்படை இல்லையே. இந்த 0 டிகிரி பாதுகாப்பு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா சார்? அமெரிக்க அதிபருக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கேட்டு தான் மனு அளிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பு கேட்டு அந்த மனு அழிச்சு அது எல்லாமே ஒரு செட்டிங் தானா? ஏங்க எல்லாமே செட்டிங் தாங்க ஃபுல்லாக. நான் தான் நேற்று சொன்னது செட்டிங் தான். இவங்க பண்ணுறதுல என்ன தெரியுங்களா? விஜய் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிகராக இவங்க கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு நடிகர், நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, உண்மைதான். நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கன்னா அவங்க பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கும் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இவர்கிட்டயும் அரசியல் இல்லை. அப்புறம் என்ன இருக்குதாங்க? விஜய் தூக்கிட்டோம்னா அப்படி அவர் ஒரு 5 நிமிஷம் இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா போதும், அவ்வளோதான், அந்த பிறகு போயிடுவாங்க. அவங்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருக்குமான தொடர்பு இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் இதில் என்ன இருக்குது ரொம்ப யோசிக்கிறதுக்கெல்லாம்? இப்போ இந்த ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது அரசியலாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இவர் வந்து அரசியலாக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ இவர் வந்து அதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிறாங்க தானே, அதான் அரசியல்வாதி. அதை எப்போதுலேருந்து அதை செஞ்சுட்டு இருக்காரு விஜய். இப்போ இவர் வந்து இதெல்லாம் நான் வந்து இப்போ சந்திக்கிறத கூட நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த பத்திரிகைக்கு கொடுக்க மாட்டேன், இது வந்து நான் உள்ளார்ந்த என்னுடைய அனுதாபத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் நான் தெரிவிக்கிறேன், இதை வந்து நான் விளம்பரப்படுத்த மாட்டேன் தானே அவர் பத்திரிகையாளர் விடலை. இப்போ இதுலேயும் ஒரு சந்தேகத்தை எழுப்பும்போது இது எப்படி சார், எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ நீங்கள் அனிதாவை போயிட்டு சந்தித்த போது பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் விளம்பரப்படுத்தணுன்ற நோக்கத்தோட கொண்டது. அஜித்குமாருக்கு போனது விளம்பரப்படுத்தணும்னு நோக்கம் கொண்டது. ஸ்னோடினுக்கு போனதுக்கெல்லாம் விளம்பரப்படுத்தணும்னு நோக்கம் கொண்டது. கள்ளக்குறிச்சி சாவு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போனதெல்லாம் விளம்பரம் நோக்கம் முடியாது. இங்கே வந்துட்டு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை எடுத்து வச்சுட்டு அரிசி கொடுத்து எல்லாம் படம் எடுத்து வெளில விட்டதெல்லாம் விளம்பரம் செய்யணும்னு நோக்க முடியாது. இங்கே மட்டும் விளம்பரம் செய்யணும்னு நோக்கம் இல்லை. அப்படி தானே? என்னமா காது குத்துறாரு பாருங்க இவர் விஜய் அவர்களே. நீங்கள் புத்திசாலின்னா நாங்களும் புத்திசாலி தான், ஆனால் நீங்கள் புத்திசாலி நாங்கள் முட்டாளுன்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது.
அது உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு படுகுடியில் தள்ளிடும். நீங்கள் ஏற்கனவே சுற்றில இருக்கிற புண்ணாக்குங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ பண்ணுறீங்க. அதனுடைய விளைவு தான் நீங்கள் இப்படியாப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுக்கு மேலேயாவது திருந்துங்க, மாறுங்க. இப்போ இந்த ஊடகங்கள் கிட்ட இருந்து மறைச்சு அவரு இதெல்லாம் பண்றாருல்ல சார், இது எப்படி சார், என்ன மாதிரியான மனநிலைன்னு புரியல சார்? இல்லை, அவருடைய மனநிலையை பற்றிலாம் நம்ம ஆலோசிக்கிறதுக்கு ஆராயறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய மனசு என்ன, மனநிலை என்ன, ஒன்றுமே இல்லைங்க. இருந்துச்சு அவருக்குன்னு ஒரு மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏர்போர்ட்லேயே பேசியிருப்பாரு. திருச்சியிலேயே அந்த இடத்த விட்டு வந்திருக்க மாட்டாரு. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. மனசு இல்லாததுனால தான் நீங்கள் வர்றீங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் மெச்சூர்டு. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஏன் அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க? அந்த மக்கள் சாவறாங்கன்னு தெரியுது, ஏன் விட்டு ஓடி வந்தீங்க? அவ்வளோதான். நீங்கள் ஒரு அக்கறையற்ற ஒரு மனிதர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 20 லட்சம் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த அம்மா கூட வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது என்ன சார், இது என்ன மாதிரி? இல்லை, அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயம்னா ரொம்ப நேர்த்தியானது. இங்கே வந்துட்டு ஆறுதல் சொல்லணும். என் புருஷனை விட 20 லட்சம் கிடையாது. இந்த 20 லட்சத்தை வச்சு நான் என் புருஷனை வாங்கிட்டு போகிறேன், ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே வரல, அதனால் உங்களுடைய பணம் வேணாம், திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதே அம்மா வந்து ஒரு விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசுகிற சமயத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க, விஜய் மேலெல்லாம் எந்த தப்பு இல்லை, காவல்துறை இல்லைங்க. விஜய் மேலே தப்பு இல்லைன்றதெல்லாம் இவங்க உள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுன்ற நான், இவங்களுக்கு எப்படி தெரியும் விஜய்னால தான் அது ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? விஜயனுடைய வண்டி வருது, 2 பக்கமும் தள்ளப்படுறாங்க, நெரிசல் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது, சாவுது. எப்போ அதெல்லாம் ஏற்படுது? விஜய் வாகனம் வந்தவொடனே தானே. விஜய் வாகனம் வந்தவொடனே தானே சாவுது. காத்தாலேருந்தே செத்துட்டு இருந்தாங்களா? இல்லை மத்தியானத்தையும் செத்துட்டு இருந்தாங்களா? இல்லை சாயந்தரத்தையும் செத்துட்டு இருந்தாங்களா? இல்லை 7 மணிக்கு யாராவது செத்தாங்களா? விஜய் வண்டி உள்ளே வந்தவொடனே தானே சாவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை அவங்க சொல்கிறது வந்துட்டு நம்பனத்தை வந்துட்டு ஆராயிருது. முட்டாள்தனமா இல்லை அது. நீங்கள் போனீங்கன்னா க்ரௌட் பஸ்டர் நடத்துகிறோம், அங்கேயே நின்று பேசுன்னு சொல்கிறாங்களே போலீஸு, விவரம் தெரியாதையா சொன்னாங்க? ஏன் கேட்கல நீ? சொல்லுங்க. அதனால் எந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு பொருட்டு இல்லை. அங்கே என்ன நடந்தது பை ஃபேக்ட்ஸ், அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா விஜய் தான் முதல் குற்றவாளி, அவ்வளோதான். இப்போ இந்த முதல் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை அவங்களுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. மறுபடியும் அந்த மாவட்ட செயலாளர், அதாவது அவரை தான் மறுபடியும் A1 போட்டிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதான் அவங்க கேஸை வந்துட்டு எப்படி தமிழ்நாடு காவல்துறை பர்சூ பண்ணுச்சோ அதே வழியில் தான் இவங்களும் போறாங்க. அவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் புஷி ஆனந்தை போட்டு அதுக்கப்புறம் நிர்மல்குமார் இப்படிலாம் போடுறாங்க. விசாரிக்க அதுக்கப்புறம் ஒழுங்கா விசாரிச்சு அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றவங்களையும் சேர்க்கலாம். இப்போ அவங்க கட்சி நிர்வாகிகளை கூட அங்கே உள்ள விடலை சார். அது கூட நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார அது நடக்குது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த சாட்சிக்கான மர்மமா தான் இருக்குமா? ஆமாம். அதாவது இவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க, அதை அவங்கள வச்சுக்கிட்டு என்னன்றது தெரியல. கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. எதுக்கு கையெழுத்து வாங்கினாங்கன்றது ஒன்றும் புரியலை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, என்னத்துக்குன்னு சொல்லலை. ஆனால் அவங்க பேரில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. கேஸ் போட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் இவங்க ஆர்கஸ்ட்ரேட் பண்ணது தான் எல்லாமே. இப்போ அங்கிருந்து தகவல்னே வந்துகிட்டு இருக்கேன் சார். அவர் காலில் விழுந்தாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படிங்கிற தகவல், இதெல்லாமே இல்லை இது தகவல் இல்லை. அந்த காலில் விழுந்து யாரும் காலில் விழுந்து அழுதாரோ அவருடைய காத்தால பேசுறாரு. அதை வச்சு தான் நான் சொன்னேன். மற்றபடி எனக்கு அவர் உள்ள நல்லா நடந்ததுலாம் தெரியாது. நான் அதை ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன். நான் எதுக்காக காலில் விடணும், எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக கத்தரணும், அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு கேட்குறேன். இந்த மாதிரி பல ரூமுக்கு போனார், அவர் எத்தனை ரூமில் காலில் விழுந்தாருன்னு தெரியாது சார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவை பற்றி பல நகர்வுகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாமல்லபுரத்தில் ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி இதுவும் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார்? அந்த கட்சி யதார்த்தத்தில் இயங்கலை. இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு? அந்த கட்சியை மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு இயக்கமாக கொண்டு வந்துட்டு, அரசியல் இயக்கமாக கொண்டு வந்து இயக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு? அதை அவர் வெளியில் வந்த தவிர நம்ம அதை பற்றி சொல்லவே முடியாது. அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இயங்காத ஒரு கட்சி. இப்போ ஒரு மாதமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது போய்ட்டு அப்படியே ஓரத்தில் பதுங்கிட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், அது விஜயை பொறுத்து தான் பார்க்கலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.